குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா. இப்ப திருமண தடையை தருகின்ற கிரகங்கள் எந்த கிரகங்கள், அந்த கிரகங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து திருமணம் தடையாகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேன் வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடைபெறும். அதே போல சந்திரன் இருந்து சந்திரன் மூலமாக திருமண தடை, அதாவது சந்திரன் பலம் இழந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண தடை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது நம்ம சுத்தமான ஜலம் வாங்கி பார்வதி தேவிக்கு நம்ம அபிஷேகம் செய்யறதுக்கு கொடுத்து வரும் பொழுது நிச்சயமாக விரைவில் நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையும். அடுத்தது பாருங்க, செவ்வாய்க்கு முருகன் இல்லைங்களா, செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன். இது செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது விரைவுல திருமணம் கைகூடும். அடுத்தது பாருங்க, குரு இருக்கும் பொழுதும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். 7ஆம் இடத்துல குரு, அது 8ஆம் அதிபதியா இருந்து 7ல உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியா இருப்பார். குரு 7ல இருக்கும் பொழுது திருமணம் ரொம்ப தாமதமா அமையும். அப்படி அமையும் பொழுது நம்ம நெய் வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுட்டு வரலாங்க. அது மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயமாக விரைவில் திருமணம் நடைபெறும். அடுத்தது சுக்கிரன் கெட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் லேட்டா தான் ஆகும். அப்படி இருக்கிறவங்க நம்ம லட்சுமி தேவிக்கு அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு வரும் பொழுது விரைவில் நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையும். அதே போல சனி உட்கார்ந்து இருக்கும் பொழுது திருமண தாமதம் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இளநீர் வாங்கிட்டு போய் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அல்லது பைரவர்கிட்ட வச்சு படைக்கலாம். இது போல செய்யும் போது நிச்சயமாக நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையும். அதே போல 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, திருமண தடையா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க பால் வாங்கிட்டு போய் சர்பம் அல்லது துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். அதே போல கேது 7ஆம் இடத்துல உட்கார்ந்து திருமண தடையை கொடுக்கும் பொழுது பால் வாங்கி சர்பம் அல்லது விநாயகருக்கு அபிஷேகம் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். அனைவருக்கும் நன்றி. அடுத்து நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.